Good morning, students. In this lesson, another one important topic, Vellur revolt. Vellur புரட்சி, வேலூர் கலகம் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. So, this is the important revolt of the South India in 1806. 1806 நடந்த மிக முக்கியமான ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலூர் புரட்சி தென்னிந்தியாவில் வெளிப்படையாக நடந்த ஒரு புரட்சியாக சொல்கிறேன். This is the beginning of 1857 revolt. 1857 ஆண்டு நடந்த முதல் சுதந்திர போராட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த தென்னிந்திய 1857 ஆண்டு புரட்சிக்கு ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோட்டமாகவும் இந்த 1806 ஆண்டு வேலூர் புரட்சி சொல்லப்படுகின்றது. ஸோ what are the main reason this revolt started against the Britishers? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த புரட்சி தோற்றுவிப்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன? Had the economical reason, social reason and political reason. அரசியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள், சோஷியல் சமூக அண்டு சமய ரிலிஜியஸ் போன்ற காரணங்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the economic and political reason. Before reducing all Palekaras of southern Tamil Nadu into submission, the East India Company had acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of the War of Tippu in 1792. 1792 ஆண்டு நடந்த ஆங்கிலேயர்களுக்கும் திப்புவிற்கும் நடந்த சண்டையில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு போருடைய முடிவில் சேலம், திண்டுக்கல், கோயமுத்தூர் போன்ற வருவாய் மாவட்டங்களில் அந்த ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூ காட் பை த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து பெற்றுக்கொண்டார்கள். கோயம்புத்தூர் ஆல்சோ annexed end of the Anglo-Mysore War in 1799. 1799 ஆண்டு நடந்த ஆங்கிலேய மைசூர் போருக்கு பிறகு கோயம்புத்தூரும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் இணைக்கப்பட்டது ஒரு காரணம். In the same year, the Raja of Tanjore, whose status had been reduced to this, that of a vassal, in 1798 gave up the sovereign rights over that region to this English. 1798 ஆண்டு தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுத்தார். அண்டு அதோடும் இல்லாமல் யூ பே டு டாக்ஸ், கப்பம் கட்டும் நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆஃப்டர் த செப்பரேஷன் ஆஃப் resistance of the Kattabomman in 1799 and Marudh brothers 1801. 1799 ஆண்டு கட்டபொம்மன் எதிர்ப்பு, 1801
மருது சகோதரர்களுடைய எதிர்ப்பு. தி பிரிட்டிஷ் charged Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. So Nawab, Arcot Nawab விசுவாசமற்றவர், டிஸ்லாயலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரை குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தமும் த ஃபோர்ஸ்ட் எ ட்ரீட்டி ஆன் ஹிம் ஒரு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டது. அக்கார்டிங் டு ஹிஸ் ட்ரீட்டி ஆஃப் 1801, the Nawab was ceded the district of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. 1801ஆம் ஆண்டு நவாப் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நார்த் ஆர்காடு வடார்காடு, சவுத் ஆர்காடு தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்டு திருநெல்வேலி போன்ற பகுதிகளை த கம்பெனி அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அனைத்து ஆட்சி அதிகாரத்தையும் நவாப் 1809ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி அனைத்து ஆட்சி அதிகாரமும் கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரீசனாக சொல்லலாம். ஸோ ஆல் த ரீஜன் கேப்சர்ட் பை த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்டர் த கண்ட்ரோல். ஸோ அனதர் ரீசன் த கிரிவன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்திய வீரர்களின் மன குமுறல். ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய கவலை என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன். தி டிஸ்போஸ்டு லிட்டில் கிங்ஸ் அண்ட் ஃபியூடல் chieftains continued to deliberate on the future course of action against the company government. The small little kings சிற்றரசர்களும் நிலச்சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்காலம் திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்தனர். அப்படி நிதானமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது the outcome was the Vellore revolt of 1806. அந்த நேரத்தில் உருவாகியதான் இந்த வேலூர் கழகம். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கிரியேட் த ஒன் ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை முதல்ல உருவாக்குறாங்க. திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த கண்டிஷன் ஃபார் எ லாஸ் such fight exists on the eve of the revolt. புரட்சி இறுதி நிகழ்வு அந்நிய நாட்டை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டது. The objective conditions lost such fight they exist. இந்த புரட்சியோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது throughout the British government from India, இந்தியாவிலிருந்து ஆங்கிலேய அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். The sepoys in the British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospect of promotion. The British government followed the discrimination of the Indian sepoys and British சிப்பாய்ஸ். ஆங்கிலேய சிப்பாய்களுக்கும் இந்திய சிப்பாய்களுக்கும் அவங்க ஒரு பெரிய பிரிவினை வேறுபாட்டை கடைபிடித்தார்கள். ஸோ லோ சேலரி,
குறைந்த அளவு சம்பளம் அண்டு புவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ரமோஷன், அவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு மிக குறைவாகவே காணப்பட்டது. So not given to the promotion. You appointed the soldiers, Sipai. You final stage where you followed the Sipai only, not to given to the higher post in this army. The English army officers sent the respect for the social and religious sentiment of Indian Sipai also anchored them. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பொழுது ரொம்ப கோபமாக பணியாற்றி கொண்டிருந்தாங்க. அப்படி தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளிப்பதும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது. The social and religious sentiment, சமூக ரீதியாகவும் சமய ரீதியாகவும் அவர்களுக்கு இந்திய சிப்பாய்கள் மதிப்பளிக்கப்படவில்லை. So the state of peasantry from which class the Sipai had been recruited also bothered them much. மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலுக்கும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. Some of the peasantry Sipais, அங்கே வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு சிரமத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்படுத்துகிறாங்க. Another, with the new experiment in land tenures causing unsettled condition and famine breaking in 1805, many of the Sipai females were dire economic straits. சோதனை அடிப்படை நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நியாயமற்ற தன்மை காணப்பட்டதினாலும், ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆஃப் த லேண்ட் டர்னர்ஸ், வரி வசூலிப்பதில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை முறை எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா causing the unsettled conditions and famine breaking out in 1805. ஃபெமைன் 1805 ஏற்பட்ட பெரிய ஒரு பஞ்சம். Many of the Sipais females were the dire economic. ஸோ அப்படி பஞ்சம் ஏற்பட்டதால் பல சிப்பாய்கள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தனர். திப்புவின் மகன்களும் அவர் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் மோஸ்ட் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி சிச்சுவேஷன் come under soon the family members of the Tipu being the interned in Vellore ports. ஸோ ஒரு வேலூர் கோட்டையில் வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் தி திப்பு சுல்தான் இறந்த பிறகு அவருடைய குடும்பம் வேலூர் கோட்டையில் குடியேற்றப்பட்டு வேலூர் கோட்டை அண்டர் த கண்ட்ரோல்ஸ், வெல்லூர் போர்ட் அண்டர் த கண்ட்ரோல் த பிரிட்டிஷர்ஸ், ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்படி வெல்லூர் கோட்டையில் இருந்த திப்புவின் குடும்பம் இந்த புரட்சி தோற்றுவிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் கருதப்படுகிறது. இந்த trigger of this Vellore came into form of a new military regulation notified by this commander in chief Sir John Craddock. புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கடக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறைகளும் அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தது. த நியூ மிலிட்டரி ரெகுலேஷன், புதிய இராணுவ முறையும் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு எக்கனாமிக்கல் கண்டிஷன், சோஷியல் கண்டிஷனாகவும் இதை பார்க்கலாம். அனதர் ரிலிஜியஸ் கண்டிஷன், வெள்ளூர் கழகத்துக்கான another one reason, religious condition. According to the new regulation, the Indian soldiers were asked not to wear caste mark or a ring when in uniform. So Sir John Clark உடைய இராணுவ விதிமுறையின்படி இந்திய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீருடையில் இருக்கும்பொழுது, அவங்களுடைய யூனிஃபார்மில் இருக்கும்பொழுது not to wear the caste marks, ஜாதி அடையாளங்கள் அங்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. not wear to ring in here, காதுகளில் வளையங்கள், காதணிகள் அணியக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். 7. They were to be cleanly shaven on the chin and maintain the uniformity about how their mustache looked. So many soldiers have the hair, the beard, தாடி வைத்து கொண்டார்கள். பட் இந்த ஆர்மி ரெகுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தாடி வச்சுருக்கக்கூடாது, க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பெருசாக மீசை வச்சுருக்கக்கூடாது. யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரியான மீசை தான் வச்சுக்கணும். சம்படிஸ் நாட் டு மஸ்ட், மீசையே இருக்கக்கூடாது, க்ளீன் ஷேவ் பண்ணிக்கணும். The new turban added the fuel of the fire. நியூ டர்பன், புதிய தலப்பாய்கள், ஆங்கிலேயர்கள் அந்த தோளால் செய்யப்பட்ட புதிய தலப்பாய்கள், குல்லா, நம்ம போலீஸ்காரர் போடக்கூடிய அந்த குல்லா வந்து பார்த்திங்கன்னா எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் இந்திய சிப்பாய்களிடையே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ த மோஸ்ட் objectionable addition was the leather jacket made of animal skin. விலங்குடைய தோலால் செய்யப்பட்ட அந்த தலப்பாகை, அதில் ஆங்கிலேயருடைய அந்த சிம்பிள், லட்சணைன்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்போசிஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்திய சிப்பாய்கிட்ட ஏற்படுத்துச்சு. The சிப்பாய் have for wearing by refusing to wear this new turban. ஸோ இந்திய சிப்பாய்கள் புதிய தலப்பாய்களை அணிவதில், அந்த நியூ கேப்ஸ் போடுறதில் உடன்பாடு இல்லை என்று. ஸோ this company administration did not take heed. ஆனால் ஆங்கில நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ this is the important religious reason of the Vellore Mutiny. The remaining discuss next class. Thank you to all.